மசாலா சட்னிக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 4 ஸ்பூன் மல்லி, பாதி வறுபட்ட பிறகு 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் பூண்டு, 2 ஸ்பூன் இஞ்சி நல்லா வறுபட்டு மணம் வந்த பிறகு 8 வத்தல், 50 கிராம் வெங்காயம், அரை நெல்லிக்காய் அளவு புளி, 1 கொத்து கருவேப்பிலை, வத்தல் நல்லா வறுபட்ட பிறகு 50 கிராம் தேங்காய், 50 கிராம் தக்காளி, 1 பிடி மல்லி இலை, உப்பும் போட்டு தக்காளி வதங்கிய பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிய பிறகு ஆற வச்சு ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 80% அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு கிண்ணத்துக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், நைஸாக அரைச்சிடாதீங்க, இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஆயில் விட்டு கடுகு, காயப்பொடி, கருவேப்பிலை போட்டு காயப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்ச பிறகு மசாலா சட்னியில் கொட்டிடுங்க. அவ்வளவே தாங்க, மசாலா சட்னி மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி சோறில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு உரப்பு கம்மியாக போட்டு கொடுங்க. தேங்க்யூ.